أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك الذين هدى الله فبهداه مقتدي. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 21ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிகழ்ச்சியில் விட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. சிறப்பான இந்த இரவுகளின் நரக விடுதலை வழங்குகின்ற வள்ளலான ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் சுற்றத்தார்களையும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நரக விடுதலை வழங்கி அனைவரும் சொர்க்கத்தில் செல்வதற்கு உத்தரவை பிறப்பித்தருள் புரிவானாக. இந்த பிந்திய 10 நாட்களில் ஒளிந்து கிடக்கின்ற லைலத்துல் கத்ர் இரவை அடையும் நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு நபிமார்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நான் வாசித்த 690வது திருவசனத்தில் அல்லாஹ் கூறுவான், அவர்களெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான், எனவே அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி குறிப்பிடுவான். உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்பதும் 313 ரசூல்மார்கள் அவர்களிடையே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதும் திருக்குரானிலே 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை கூறியிருக்கிறான் என்பதும் நாம் அறிந்த செய்திதான். ஒவ்வொரு நபிமார்களிடத்திலேயும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இயல்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பது இந்த வசனத்தினுடைய குறியீடாகும். சாதாரணமாக நாம் சிந்தனை செய்து பார்ப்போமே, ஆனால் நமக்கு அறிமுகமான நாளை ஒரு 10 நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களிடத்தில் ஒரு 10 நற்குணங்கள் இருக்கும். அவற்றை நாம் எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அர்ப்பணிப்பையும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கடின உழைப்பையும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஆற்றலையும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஆளுமையையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் துணிவையும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அற்புதத்தையும், எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நற்குணத்தையும் நாம் பின்பற்றி ஒழுக கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, ஆரம்பமாக செய்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா நாமெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ குல்ல யௌமின் மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூறுகிறேன் என்று சொல்வார்கள். பாவமே அற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 100 தடவைகள் சொல்கிறார்கள் என்றால், பாவத்தில் உழந்து கொண்டிருக்கின்ற நாம் எத்தனை தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வதிலிருந்து நாம் குறைத்து விடக்கூடாது. கணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குற்றம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டார் என்பதை நாம் நன்கறிவோம். வெளியேற்றதற்கு பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அழுதிருக்கிறார்கள். தான் செய்த ஒரு குற்றத்திற்காக வேண்டி 200 ஆண்டுகள் அழுதிருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் தன்னுடைய துணைவியோடு அவர்கள் சந்திக்காமல் அவர்களை தேடி அலைந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. பூமியிலே இறக்கிவிடப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 வெவ்வேறு துருவங்களிலே போய் விழுந்தார்கள். எப்படி பாராசூட்டிலிருந்து இறக்கப்படும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முனையிலே போய் விழுவதை போன்று சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட சீதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 வெவ்வேறு இடங்களில் இறங்கினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸ்ரீலங்காவிலே இறங்கினார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுத்தா என்று சொல்லப்படக்கூடிய பாட்டி என்று பெயர் பெற்ற ஜுத்தாவிலே இறங்கினார்கள் என்பதும் நாம் அறிவோம். இங்கே இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த அந்த சொர்ணதீபு என்று அரபியிலே சரன்தீப் என்று சொல்கிறார்கள். சொர்ணதீபு, ரத்னபுரி என்று அப்பொழுதே பெயர் பெற்ற அந்த மலையில் அவர்கள் இறங்கி அங்கிருந்து அவர்கள் 100 ஆண்டுகள் தேடி இருக்கிறார்கள் துணவியை. 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த அரபாத் பெருவழியிலே அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு சொல்கின்ற ஒரு செய்தியாகும். இந்த 100 ஆண்டுகளும் அவர்கள் அழுகை இருக்கிறதே கணக்கில் அடங்காததான். சில நாட்களாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை தூக்கி கூட பார்ப்பதற்கு சங்கடப்படுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை நான் எந்த முகத்தோடு பார்ப்பேன்? முதலாக எனக்கு இவ்வளவு பெரிய அருளை புரிந்து நீயும் உன்னுடைய மனைவியின் சொர்க்கத்தில் குடியிருங்கள் என்று கூறியிருந்தான். சொர்க்க வாழ்க்கையை எனக்கு தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் இப்படி ஒரு பாவம் செய்துவிட்டேனே என்று அவர்கள் அழுகை கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவர்கள் தலை தூக்கி பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் என்று சொல்வார்கள். அவர்கள் என்ன அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் என்ற வசனம் நமக்கு திருக்குர்ஆனிலே சொல்லித் தரப்படக்கூடிய வசனம் தான். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து கொண்டேன், என்னுடைய தலையில் நானே மண்ணெண்ணி போட்டுக் கொண்டேன். அழகாக சொர்க்கத்தில் வாழ்ந்திருக்கலாம். அநியாயமாக அந்த இப்ரீஸிலே பேரை கேட்டு அந்த மரத்தில் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியாகி எனக்கே நான் நஷ்டம் அளித்து விட்டேன். இறைவா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லையானால், என்னை மன்னிக்கவில்லையானால் நான் ரொம்பவும் நஷ்டவாளியாக ஆயிடுவேன் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி 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 அழுத அழுகி மாளாதது. கணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு வகையில் நாம் எண்ணி பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம் அவ்வளவு என்ன பெரிய பாவம். சாதாரணமாக சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய பாவங்களோடு ஒப்பிட்டு நிற்கின்ற பொழுது அவர்கள் அப்படி என்ன பெரிய பாவம் செய்து விட்டார்கள்? ஒரு தடவை கூடாது என்பதை உண்டு விட்டார்கள், அவ்வளவுதான். ஒரு தடவை உண்ணக்கூடாது என்று சொன்ன ஒரு பழத்தை உண்டு விட்டார்கள். ஆனால் உலகத்தில் நாம் எத்தனை காரியங்களில் மாறு செய்து கொண்டிருக்கிறோம். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி விடுகிறோம், சாப்பிடக்கூடாத சாப்பாடுகளை சாப்பிட்டு விடுகிறோம், தொழுகையை வீணடிக்கூடாத நேரத்திலே வீணடித்து விடுகிறோம், எவ்வளவோ செய்திகளை செய்து விடுகிறோம். நாம் ஒவ்வொரு தனிநபரும் செய்திருக்கக்கூடிய குற்றங்களோடு எண்ணி பார்த்தோமே ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குற்றம் என்று சர்வசாதாரணமான ஒன்று. ஆனால் அது அவர்கள் முதல் செய்துவிட்டார்கள் என்ற காரணத்தினாலும், முதலிலே பிடித்தால்தான் வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் சலுகையை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக அல்ல, ஒரு கடுமையான கெடுதி பிடித்ததின் காரணத்தினால் தான் அவர் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டார்களே தவிர, அவர்கள் செய்த குற்றத்தை நம்மளோடு இணைத்து பார்ப்போம் ஆனால் அது ஒரு சாதாரண குற்றமாகத்தான். ஒரு தடவை தடுக்கப்பட்ட ஒன்றை தூக்கி விழுங்கி விட்டார்கள், அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் அதற்கு அல்லாஹ் தஆலா கடுமையான தண்டனை கொடுத்தான். அப்பொழுதுதான் அவனுடைய உம்மத்துகள் பயப்படும் என்பதற்காக. வகுப்பிலே வாத்தியார் முதல் மாணவன் மாட்டிவிட்டானேனால் அவனை தீர்த்து எடுத்து விடுவார், அப்போதான் அடுத்த பிள்ளையை பயப்படுவாங்க என்பதற்காக வேண்டி நாம் பார்க்கிறோமே. அதே நிலையில கணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம் சாதாரண ஒரு பாவமாகத்தான் இருந்தாலும் கூட அது முதல் செய்யப்பட்ட பாவம் என்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் அதற்காக வேண்டி மிகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். 200 ஆண்டுகள் அழுதிருக்கிறார் கணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் அதைவிட பெரிய பாவங்கள் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா மன்னிப்பு மனப்பான்மையினால் நம்மை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்திலே அவன் 16:61 வசனத்திலே சொல்வான், வலவ் யுஆஹிதுல்லாஹு النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ. மனிதர்கள் செய்கின்ற குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பித்தானே ஆனால் இந்த பூமியில் ஒரு ஜீவன் கூட உலா வர முடியாது. அவ்வப்போது செய்கிற குற்றத்திற்கான கோழி கொஞ்சம் நசுக்கி போட்டுட்டா உலகத்தில் யார் தான் மிச்சப்படுவார்கள்? ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், மனுஷன் பூராமே தவறுடையவனாக இருக்கிறான். எல்லா மனிதரும் ஏதாவது சந்தர்ப்பத்தில் அவன் தவறளித்து விடுகிறான். எல்லா மனிதனும் தவறளித்து விடார் என்ற பொழுது அவர்களே அல்லாஹ் தஆலா அவ்வப்போது தன்னை ஏவுவதா இருந்தால் கோழி கொஞ்சம் நசுக்கி போட்டு விட்டால் கடைசியில் மக்கள் மிஞ்சி இருக்க மாட்டார்கள். எனவே விசாலமான அவனுடைய மன்னிப்பை நமக்கெல்லாம் அவன் திறந்து வைத்திருக்கிறான். அப்படி நாம் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்போமே ஆனால் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எனவே அன்பார பெருமக்களை செய்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். கிட்டத்தட்ட 10 இடங்களில் சொல்லி காட்டுகிறான் என்று கூட வைக்கலாம். 10 இடங்களிலே. ஏன் அல்லாஹ் ஒரே சம்பவத்தை பல இடங்களில் சொல்கிறான் என்றால் இது ஒரு சவால், இது மக்களுக்கெல்லாம் ஒரு சவால். ஒரே செய்தியை நீங்கள் 10 வார்த்தையாடல்களே சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஒரே செய்தியைத்தான் சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தை அமைப்பு 10 விதமாக அமைந்திருக்க வேண்டும். கவி அல்ல, சாதாரண வாசகத்திலே 10 வகையாக எழுதுங்கள் பார்க்கலாம் ஒரு செய்தி என்று அல்லாஹ் சவால் விடுவதை போன்று இந்த சவாலும் அமைந்திருக்கிறது. ஒரே சம்பவம், ஆனால் அது 10 வகையான இடம்பெற்றிருக்கும். ஒரு ஆயத்தை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல புத்தினார்களே ஆனால் தடம் பரண்டு விடும், அப்படியே பட்டு நின்றுவிடும். அதற்கு பிறகு பீஸ் போன பல்பு மாதிரி நின்றுவிடும், திருப்பி எடுப்பதற்கு சங்கடமாயிடும். அதே சரித்திரம் தான். வேறு இடத்தில் சொல்லப்பட்ட தோரணை வேறு, 2வது இடத்தில் சொல்லப்பட்ட தோரணை வேறு, 3வது இடத்தில் சொல்லப்பட்ட தோரணை வேறு, 10வது இடத்தில் சொல்லப்பட்ட தோரணை வேறு. இந்த 10ல் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆக முடியாது. அந்த ஒரு வார்த்தைக்கு இங்கே போட்டால் அங்குதான் படார் படார் என்று டேப் பறந்ததை போல நின்று கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோமே. அதற்கு காரணம் அல்லாஹ் தஆலா ஒரே சம்பவத்தை 10 முறையில் சொல்லுவான். 10 ரசிக்கின்ற முறையிலே இருக்கும், ஒன்று ஒன்றோடு கலக்க முடியாது என்று சவால் விடுவதற்காக வேண்டி 10 இடங்களில் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் என்று பார்க்கலாம். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு 10 ஒரு தடவை சொன்னால் இவர்களை புரிய வைக்க முடியாது என்பதற்காக வேண்டி, ஒரு தடவை சொன்னால் இவர்களை புரிய வைக்க முடியாது என்பதற்காக வேண்டி 10 இடத்தில் சொல்கிறானோ என்று எண்ண தோன்றுகின்றது. அவ்வாறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை 10 இடங்களில் சொல்லி காட்டி நாம் பாவம் மன்னிப்பை அவரிடத்திலிருந்து பாடம் பெற வேண்டும். ஒரு சின்ன பாவம் செய்ததற்காக வேண்டி 200 ஆண்டுகள் எழுதியிருக்கிறார்கள். நாம் என்ன தெரியுமா, ஒரு பெரும் பாவத்தை செய்திருப்போம், செய்து முடித்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 நாளை சொல்லிட்டா அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு நினைச்சிட்டு அதோட அதுக்கு பிறகு அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சதாக நாமே முடிவு செய்திருவோம். முடிவு செய்து அதுக்கு பிறகு அல்லாஹ் நாம் மன்னிக்க வேண்டிய தேவையில்லை என்ற நிலையில நாம் சுத்தமான ஆள்களை போல நடமாட ஆரம்பித்துவோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அப்படி உள்ளவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பாடம் பெற கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது நபிமார்கள், 2வது நபியை பற்றி சொல்வதாயிருந்தால் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, கடமையில் கடின உழைப்பு. அவர்களை போன்று கடமையில் கடின உழைப்பு உழைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. சூரத்து நூஹ்லே அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த மக்களை ராத்திரி நான் பார்க்காமல் அவர்களை கூப்பிட்டேன், பகலென்று பார்க்காமல் நான் அவர்களை கூப்பிட்டேன். ஆனால் நான் கூப்பிட கூப்பிட அவர்கள் என்னை விட்டும் விரண்டோடிக்கொண்டே இருந்தார்கள். நான் அவர்களை மன்னிப்பதற்காண்டி, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதற்காண்டி கூப்பிடும் பொழுதெல்லாம் காதிலே விரல் வைத்துக் கொள்வார்கள், முக்காடு போட்டுக் கொள்வார்கள், என்னை விட்டு வளர்ந்தெடுத்து ஓடி விடுவார்கள். தங்களை பெருமையடிக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களை பகிரங்கமாக கூப்பிட்டு பார்த்தேன், ரகசியமாக கூப்பிட்டு பார்த்தேன், ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சந்தித்து கூப்பிட்டு பார்த்தேன். நான் எந்த வகையிலெல்லாம் கூற முடியுமோ அந்த வகையிலெல்லாம் ரப்பே நான் கூப்பிட்டு முடித்து விட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார். கடினமான உழைப்பு எந்த அளவிற்கென்றால் வேறொரு வசனத்தில் 23:14 அல்லாஹ் சொல்வான், வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இலா 50 ஆமா. 950 ஆண்டுகள் ஒரே தௌஹீதுக்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மொத்தமா டோட்டலா பார்த்தா 23 வருஷம் தான். மொத்தமாக அவர்கள் வெற்றி அடையாமல் 13 வருஷம், வெற்றி அடைந்து 10 வருஷம், ஆக 23 வருஷம் தான் டோட்டலாக. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் ஒரே தாவத், ஒரே தீன், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் கடின உழைப்பு உழைத்து ஈமான் என்பால் அந்த அளவிற்கு அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தி நமக்கெல்லாம் பாடமாக அமைய வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் ஒரு தடவை சொல்வோம், 2 தடவை சொல்வோம், கேட்டால் பார்க்க வேண்டியது. 3வது தடவை நாம் சொல்லுவதை விட்டு விடுவோம். அவனுக்கே தெரியும் 3 தடவை சொல்லிட்டார், நமக்கு நம்ம இனிமேல் சொல்ல மாட்டார் என்று. அன்சா 2 தடவை சொல்லி பார்த்தார், கேட்கல, 3வது தடவை நம்மகிட்ட சொல்ல மாட்டார் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். 3 தடவை 4 தடவை அவர் நல்ல விஷயங்கள் சொல்வதாக இருந்தால் 1-2 தடவைகளுக்கு மேல் நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நாம் பாடம் பெற வேண்டும். 950 ஆண்டுகள் கடின உழைப்பு உழைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு நாயக தோழர் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கைஃப பிக்கும் இதா தகா நிசாவுக்கும் வ ஃபஸக ஷுப்ரானுக்கும் வ தரக்கும் ஜிஹாதக்கும். அப்படி ஒரு காலம் வருமே, அந்த காலத்தில் எப்படி நீங்கள் இருப்பீர்கள்? உங்களுடைய பெண்கள் எல்லாம் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், உங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் வரம்பு மீற நடக்க ஆரம்பித்துவார்கள், நீங்கள் மார்க்க போராகிய தியாகத்தை விட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். பெண்கள் எல்லாம் வரம்பு மீறி நடப்பார்கள், வாலிபர்கள் எல்லாம் மீறுவார்கள், நீங்கள் ஜிஹாதை விட்டு விடுவீர்கள். யா ரசூலல்லாஹ், இன்னஹு லகாயினுன் யா ரசூலல்லாஹ், அப்படியுமா நடக்கும் யா ரசூலல்லாஹ் என்று நண்பர்கள் கேட்கிறார்கள். அப்படியுமா நடக்க போது
ஒரு காலம் அப்படியுமா வரப்போகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல்லாஹி லா ஷத்து மின்ஹு லகாயின், அல்லாஹ் மேல நான் சத்தியமா சொல்றேன், அதை விட கொடுமையானதெல்லாம் வரப்போகுது, அதை விடவும் கொடுமையானது வரும். இதே நீங்கள் ஆச்சரியமாக பேசுகிறீர்களே, இதை விட கொடுமையானது யார் சொல்ல? அப்படி என்ன கொடுமை என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். பெண்கள் அட்டகாசம் செய்கிறார்கள், வாலிபர்கள் மீறி நடக்கிறார்கள், எல்லாரும் தியாகத்தை விட்டு விடுகிறார்கள். அப்படி ஒரு காலத்தை விடவும் மோசமான காலம் ஒன்று இருக்குமா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆமாம், ஒரு காலம் வரும். இதாலம் தஅரு பிமஅரூஃபின் வலம் தன்ஹவ் அனில் முன்கரி, நல்லதை ஏவ மாட்டீர்கள், தீயதை விலக்க மாட்டீர்கள். நல்லதை ஏவ மாட்டீர்கள், தீயதை விலக்க மாட்டீர்கள். அப்படி ஒரு காலம் வரும். நல்லதை ஏவாத தீயதை விலக்காத ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா தாங்கல. வைன்னஹு லகாயின் யா ரசூலல்லாஹ், அப்படியுமா நடக்க போகிறது யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி லா அஷத்து மின்ஹு லகாயின், இதை விட மோசமாக நடக்கிறது. நமக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. நன்மையை ஏவாமல் மனிதன் இருப்பது, தீமையை தடுக்காமல் இருப்பது என்பது நமக்கு ஆச்சரியமா தெரியல. ஒரு வியாபாரி அவன் நம்ம சரக்கு வாங்குறான், அவன் பாவம் செய்யறான், நம்மையும் அவன் சொல்லிட்டு பொல்லாப்பாகுவானே, நம்ம சரக்கு வாங்குவான் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமே என்று நாம் எண்ணி அவன் தப்பு செய்தாலும் கூட அதை நாம் கண்டிப்பதில்லை. சம்பந்தி ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறார், நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம், இந்த நேரத்தில் அவப்பையும் நம்ம சொல்லுவானே, அவர் தப்பு பண்ணிருக்கிறாரு, தப்பு தான் தெரியுது, இருந்தாலும் நாம ஏன் சொல்லுவானே என்று நாம் நன்மையை ஏவ மாட்டோம், தீமையை தடுக்க மாட்டோம். நம்முடைய உலகத்தில் இது சர்வசாதாரணம். நம்முடைய உலகத்தில் சர்வசாதாரணம். நாம சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஏன் சொல்லி என்ன செய்ய என்று விலகி கொண்டு செல்லிவிடுவோம். ஆனால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நன்மை ஏவாத ஒரு காலம், தீமையை தடுக்காத ஒரு காலம் அப்படியுமா இருக்க போகிறது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதை விடவும் மோசமானது வரப்போகிறது. அரசுல்லா அப்படி என்ன மோசமானது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா ரஐத்துமுல் மஅரூஃப முன்கரன் வல் முன்கர மஅரூஃபன், அப்படி ஒரு காலம் வரும், நல்லதை கெட்டதாக நீங்கள் முடிவு செய்வீர்கள், கெட்டதை நல்லதாக நீங்கள் முடிவு செய்வீர்கள். அப்படி ஒரு காலம் வரும், நல்லதை கெட்டதாக முடிவு செய்வீர்கள், ஒரு கெட்டதை நல்லதாக முடிவு செய்வீர்கள். இப்போதெல்லாம் நாம் பார்க்கிறோம், சாதாரணமாக பருப்பு இல்லாத கல்யாணமா என்று சொன்ன வகையில டிவி இல்லாத கல்யாணமா என்பதாக ஆகிவிட்டது. எல்லாரிடத்திலும் கேட்டா இதெல்லாம் சர்வசாதாரண, அதை போய் பெருசா எடுத்துக்கொள்றீங்க என்பதாக நாம் எவ்வளவு பெரிய இபாத்தை முங்கி இருந்தால் கூட அதெல்லாம் பெருசு, சாதாரண எடுத்துட்டு போங்க என்று இன்று நாம் உலகத்தில் எத்தனையோ பாவங்களை சொல்லிக் கொடுத்தோம். தொப்புள் தெரிய உடுத்திக்கொண்டு ஒரு பெண்ணு சிகிறாளே, இதெல்லாம் சரி, ஜாகரீக உலகத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணங்க. ஒவ்வொன்றும் என்னமோ அப்ப காட்டிட்டு போது, தொப்புளத்தனை காட்டிட்டு போது என்ற நிலையில நாம் ஒரு நல்லதை கெட்டதாக நினைக்கின்ற காலம், கெட்டதை நல்லதாக நினைக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அப்படியுமா நடக்கும் யா ரசூலல்லாஹ்? நல்லதை கெட்டதாக நினைப்பார்களா, கெட்டதை நல்லதாக நினைப்பார்களா? சொல்வார், வட்டி வாங்குப்பா, வட்டி வாங்கியாத்த வியாபாரத்தை நல்ல முறையில முன்னுக்கு கொண்டு வர முடியும். வட்டி இல்லாம நீ வியாபாரம் செய்ய நினைச்சுன்னா நீ கீழே தான் கிடப்ப. நீ பெரிய தொழில் அதிபராகனா பெரிய அளவுக்கு வட்டியை வாங்கிட்டு நீ அதை போட்டு புரட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் புத்திசாலிகள் இருக்கிறார். வட்டி வாங்க வேண்டும், அப்பொழுதுதான் வியாபாரம் முன்னேறும். அதெல்லாம் ஒரு பெரிய ஹராமெல்லாம் இப்ப கிடையாது என்பதாக சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோமே. நல்லதை கெட்டதாக நினைப்பார்கள், கெட்டதை நல்லதாக நினைப்பார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக போன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு லகாயின் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லாஹி லஅஷத்து மின்ஹு லகாயின், இதை விடவும் மோசமானது நடக்கப் போகிறது. என்ன யா ரசூலல்லாஹ், இதை விட என்ன மோசம்? நல்லதை ஏவ மாட்டான், தீயதை தடுக்க மாட்டான். சரி, அதை விட மோசம் என்ன? நல்லதை கெட்டதாக எண்ணுவான், கெட்டதை நல்லதாக எண்ணுவான். அதை விடவும் மோசம் என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நல்லதை தடுப்பார்கள், தீயதை ஏவுவார்கள். நல்லதை தடுப்பார்கள், தீயதை ஏவுவார்கள். அப்படி ஒரு காலம் வரும், அப்படிப்பட்ட காலம் தீ எதிர்ப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்கு அது ஆச்சரியமாக தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறார், மாப்பிள்ளை பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இவர் தீன்தாரி ஆனாலும் தாடி வச்சிருக்கிறார். ஆனா எங்க பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கல. பாப்பா கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா அந்த தாடியை கொஞ்சம் எடுத்துரு, நீ கல்யாணம் முடிச்ச பிறவாது வச்சுக்கலாம், இப்போ உனக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டாங்க, இவ் மார்க்கெட்ல உனக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டாங்க, அதனால நீ தாடியை கொஞ்சம் எடுத்துரு வாப்பா என்பதாக வாப்பாவே சொல்ல வேண்டிய நிலை. ஒரு தப்பு என்றாலும் அதை கட்டளையிட வேண்டிய நிலையில இருக்கிறோம். வரதட்சணை வேணான்னு சொல்லாதப்பா, சம்திங் ராங், உன்னிடத்துல ஏதோ கோளாறுன்னு நினைச்சுக்கிறாங்க. வரதட்சணை வாங்காத வேணான்னு சொன்னான்டா, அவன் கோணல் புத்திக்காரன், அவன்கிட்ட பிள்ளைய கொடுத்தலாம் சமாளிக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால வரதட்சணை வாங்கிக்கப்பா, நீ பின்னால ஏதாவது செஞ்சு கைப்போ வாங்கிக்கோன்னு சொல்லி அத்தா அம்மா கூப்பிட்டு வச்சு பக்குவமா சொல்லக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். தவறை ஏவுகின்ற காலம்.
நல்லதை ஏவுகின்ற நல்லதை தடுக்கின்ற காலம், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு ஆச்சரியமாக இல்லை, ஆனால் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு காலம் வந்துவிட்டால் எங்கு பார்த்தாலும் செந்நிறமான காற்றை எதிர்பாருங்கள், நெருப்பு கலந்திருக்கக்கூடிய செந்நிறமான காற்றை நீங்கள் எதிர்பாருங்கள். அந்த நேரத்திலே ஃபித்னா எல்லா வகையிலுமே கட்டவிட்டு விடப்படும். சோதனை என்பது எல்லா வகையிலுமே கட்டவிழ்த்து விடப்படும். அரசியல் ரீதியிலேயும் சோதனை, குடும்ப ரீதியிலேயும் சோதனை, தொழில் ரீதியிலேயும் சோதனை, நட்பு ரீதியிலேயும் சோதனை, சக சமுதாயத்தின் அளவிலேயும் சோதனை கட்டவிழ்த்து விடப்படும் அந்த நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எண்ணி பார்க்கிறோம், நல்லதை கெட்டதாக கருதுகின்ற காலம், நல்லதை தடுக்கின்ற காலம், இப்படியாக காலம் மாறிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், 2 தடவை சொல்லி பார்க்கிறான், 3வது தடவை அவனையே மாறிவிடுகிறான் என்ற நிலை. செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாற்றை எண்ணி பார்க்கிறோமே, எவ்வளவு அழுத்தமாக இருக்குமானால் 950 ஆண்டுகள் ஒரே கொள்கையை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்த்து அவர்களிடமிருந்து நாம் அதை பாடமாக படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களை, அதை எடுத்து செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருவோம். நபிமார்களிலே 5 ரசூல்மார்களை உலுல் அஸ்ம் என்று சொல்வார்கள். உலுல் அஸ்ம் ரசூல்மார்களிலேயே மிக முக்கியமானவர்கள். அதில் 1வது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம், 4வது ஈசா அலைஹிஸ்ஸலாம், 5வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேர்களும் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்மில் உள்ளவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்து உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி அர்ப்பணி. அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாவற்றையுமே தியாகம் செய்கிற மனப்பான், எல்லாவற்றையுமே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிற மனப்பான். அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களே, ஆனால் அல்லாஹ் பெரியவன் என்றார்கள், உடனே அவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்பட்டது. அல்லாஹ் பெரியவன் என்றார்கள், எனவே நாட்டை விட்டே துரத்தப்பட்டது. இது அடுத்தவர்கள் செய்தது. அதன் பிறகு அல்லாஹ்வை கேட்டா, நீ ஏன் மேல பிரியும் சொல்றியப்பா, எனக்காக நீ எதையும் செய்வியான்னு அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சான். முதல்ல செஞ்சது அந்நியர்கள். அல்லாஹ் என்று சொன்னார்கள், நெருப்பிலே தூக்கப்பட்டது நும்ரூது. அல்லாஹ் என்று சொன்னார்கள், நெருப்பு ஊரை விட்டு வெளியாக்கினது நும்ரூதுடைய ஆட்சி. ஆனால் திரும்ப அல்லாஹ்வை கேட்கிறான், நீ அல்லாஹ் மேல பிரியம் என்று சொல்கிறாயே, எதை வேண்டாலும் எனக்காக செய்வியா என்று கேட்கிறான். யா அல்லாஹ், எது வேண்டாலும் சொல்வேன், உன்னுடைய பொருளை தருவாயா, நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஒரு நாள் அவர்கள் ஆட்டு மந்தையிலே மேய்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, அவருடைய மொத்த சொத்தும் ஆட்டு மந்தை, மிகப்பெரிய அளவிற்கு மந்தையாக மலையவே நிரப்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கிருந்து சோதனைக்காக ஒருவர் வருகிறார். ஒரு மூரை நின்று கொண்டு சுப்பூஹன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்றோம், சுப்பூஹன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்றோம். சாதாரணமாக நாம் தராவி தஸ்பீஹிலே சொல்லக்கூடிய வார்த்தை, இதை ஒருவர் சொல்கிறார். ஆனால் மலக்குனுடைய தொனியிலே சொன்னால் எப்படி இருக்கும்? மலக்குனுடைய அந்த இன்பமயமான அந்த ராகமான அந்த சொல்லிலே, பக்தியான அந்த சொல்லிலே சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனதை தொடுகிறது. உடனே அந்த திசை சப்தம், அந்த திசையை நோக்குகிறார்கள். நோக்கி அவர்கள் அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல், அந்த ரம்மியத்திலே நான் மனம் பறிகொடுக்க விரும்புகிறேன், யார் நீ, எங்கிருந்து வந்தாய், இன்னொரு தடவை அந்த வாரத்தை சொல், என்றபடிய அந்த புகழ் கீதத்தை நான் கேட்க பிரியப்படுகிறேன், இன்னொரு தடவை சொல் கம் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். நாமெல்லாம் பாட்டை கற்று ஒன்சுமோர் என்று சொல்கிறோமே, இது பாட்டல்ல, அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த இன்பமயமான வார்த்தை சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்றோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, மாமன்னர் அக்பருடைய அவையில ஒரு கவிஞர், ஆஸ்தான கவிஞர் ஒருவர் இருந்தார். அவர் அக்பர் மன்னரை மகிழ்ப்பதற்காக பல காவியங்கள் பாடிக்கொண்டே இருப்பார். எப்பெல்லாம் மன்னர் கூட சொல்றாரோ அப்பெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் திடீரென்று அந்த மன்னர் சொல்கிறார், நீ என்னதான் பாடினாலும் என்னுடைய மனசை அதை ஈர்க்கலப்பா, என் மனசை ஈர்க்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடு, நான் அப்படி பறி போயிடணும், என்னுடைய உள்ளம் அப்படி பறி போயிடணும், அப்படி மாதிரி பாடு. சும்மா அர்த்தத்தை பார்த்துட்டு நான் வெறுமனே பாட்ட வார்த்தையை ரசிக்கக்கூடியவனாக இல்லை, அதுல அப்படியே என்னன்னா பறிகொடுத்திடணும், அந்த மாதிரி பாடம்பா. அப்ப அந்த ஆஸ்தான கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபஜ்ருக்கு பின்னால யமுனை ஆற்றங்கரையிலே நின்று கொண்டு நீங்கள் கிழக்கு நோக்கி காதை தீட்டிக்கொண்டு நில்லுங்கள். அப்போது காற்றோடு ஒரு ராகம் கலந்து வரும், அதிலே நீங்கள் மனம் பறிகொடுக்கலாம் என்று கூறுகிறார். மறுநாள் அக்பர் யமுனை ஆற்றங்கரையிலே நின்று கொண்டு அந்த கீதம் வருகின்ற திசையை நோக்கி காதை தீட்டுகிறார். உண்மையிலேயே அந்த கீதம் அப்படியே அவரை லயித்து விட்டது, அப்படியே மனதை பறிகொண்டு விட்டது. உடனே அரசவைக்கு வந்து தன்னுடைய ஆஸ்தான கவிஞரை கூப்பிட்டு, என்னப்பா நீ சொன்னது உண்மைதான்,
அந்த காலையிலே பாடிய அந்த குரல் என்னை அப்படியே நெஞ்சையெல்லாம் பிழிந்து விட்டதப்பா என்று கூறிய பொழுது அந்த மன்னர் கவிஞர் சொல்கிறார், ஆமாம், அதை பாடியது வேறு யாரும் அல்ல, என்னுடைய ஆசிரியர் தான் காலையில் பாடினது. ஆனால் நான் பாடுவது தங்கள் மகிழ்விப்பதற்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி பாடுறேன். ஆனா அவர் அல்லாஹ் மேல காதல் கொண்டு அந்த பாட்டை அவர் லயித்து பாடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கேட்பதற்காக வேண்டி அல்ல, அவர் அல்லாஹ் மேல காதல் கொண்டு லயித்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் காதலிலே, தன்னுடைய காதலிலே உருகி பாடுகின்ற அந்த பாட்டுக்கு சக்தி இருக்கிறது. அது இதயத்தை பிசையத்தான் செய்யும். ஆனால் என்னுடைய பாட்டு காசுக்காக வேண்டி பாடுவது, அரசரை மகிழ்ப்பதற்காக பாடுவது, இதுல இஹ்லாஸ் இல்லாத பாட்டு, இது உங்களை மெய்மறக்க செய்யாது, உங்களுடைய இதயத்தை பிழியாது என்பதாக அந்த ஆஸ்தான கவிஞர் சொன்னார் என்பதாக ஒரு செய்தி ஒன்று சொல்வார். உண்மையிலேயே அன்பான பெருமக்களே, வெறுமனே பாட்டல்ல, அது அப்படியே மெய்மறந்து பாடக்கூடிய பாட்டு. இறை காதலிலே உந்தப்பட்ட பாட்டு இருக்கிறதே, அதற்கு தனியாற்றல் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாய், எங்கிருந்தோ வருகின்ற அந்த பாட்டிலே லயித்து அவர்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்று சொல்றார்கள். ஆனால் பாடியவரோ இன்னொரு தடவை சொல்வதாக இருந்தால், உன்னுடைய ஆட்டு மந்தையில் சரி பாதி எனக்கு தர வேண்டும். ஆட்டு மந்தையில் சரி பாதி, ஒரு ஆடு 4000 ரூபாய்னா மந்தை எவ்வளவு என்று பாருங்க, சரி பாதி தந்தால் நான் பாடுகிறேன், பரவாயில்லை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆட்டு மந்தையில் பாதியை கொடுப்பதாக வாக்களித்து இன்னொரு தடவை பாட கேட்கிறார். பாடியதற்கு பிறகு இன்னொரு தடவை சொல்லுங்களேன், மிச்சம் இருக்கிற ஆட்டையும் நான் தருகிறேன் என்று இவர்களாகவே வாக்களிக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அல்லாஹ் இந்த வார்த்தைக்காக சொத்து அனைத்தையும் இழந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சோதித்த சோதனையாக. அதை போன்று அல்லாஹ் கேட்கிறான், என் மீது அன்பு என்று சொல்கிறாயே, உன்னுடைய குடும்பத்தை எனக்காக தியாகம் செய்திடுவாயா என்று கேட்கிறான். ஆம் இறைவன் நான் செய்கிறேன் என்று கூறிய பொழுது அவர்களை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத காட்டிலே ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டு விட்டு வந்துட வேண்டும். அடுத்த வேளைக்கு அங்கே தண்ணீரும் நீ ஏற்பாடு செய்திருக்க கூடாது, அடுத்த வேளைக்கு உணவும் செய்து ஏற்பாடு செய்யக்கூடாது, அடுத்த வேளைக்கு அவர்கள் தங்குவதற்கான ஒரு கூரையும் ஏற்பாடு செய்யக்கூடாது, வேறு மனிதர்களிடத்திலையும் சாட்டி வரக்கூடாது, வெறும் காட்டிலே கொண்டு போய் எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அந்த காட்டிலே கொண்டு போய் விட்டு விட்டு வந்துட வேண்டும். செய்கிறா உனக்கு நீ கிடைக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு திட்டம் என்று சொல்லி அப்படியே மனைவியையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு போய் அந்த காட்டிலே விடுகிறார். மனைவி கேட்கிறார்கள், ஏன், எங்கே போகிறீர்கள், எப்போது வருவீர்கள்? பேசக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நிபந்தனை. பேசவே இல்லை. எங்கே போகிறீர்கள், எப்பொழுது வருவீர்கள்? பதிலே இல்லை. சரி, எங்களுக்கு உணவுக்கு என்ன செய்வது? அப்பொழுதும் பதில் இல்லை. சரி, எங்களுக்கு பேச்சு துணைக்கு யார் இருக்கிறார்? அதுவும் இல்லை. சரி, இந்த காட்டிலே எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அதுக்கும் பதில் இல்லை. சரி, நான் எங்க தங்குவது? இந்த காட்டிலே ஒரு சின்ன குடில் கூட இல்லாமல் இங்கு விட்டு செல்கிறீர்களே, யார் வருவார், எப்படி நாங்கள் தங்குவது? அதற்கும் பதில் இல்லை. கடைசியில் அந்த அம்மா, ஈமானிலே ஸ்ரீதேவி, அந்த அம்மா கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் வாய் திறந்து பதில் சொல்ல வேணாம், ஏன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா தலையசைத்தாவது இந்த ஒரு பாத்தினை நீங்க சொல்லி பேசாமல் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது ஹாஜரா அம்மா கேட்கிறார்கள், இது இறைவனுடைய உத்தரவா? இது இறைவனுடைய உத்தரவா? ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் மாட்டுகிறார். உடனே அந்த அம்மா என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள். இதல்ல யுதையானா, இதல்ல யுதையானா, எங்களுடைய இறைவனுடைய உத்தரவு என்று சொன்னால் அவன் எங்களை வீணடிக்க மாட்டான், நீங்கள் சிறப்பாக போய் வாருங்கள் என்பதாக அனுப்புகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மெய்ப்பிக்கின்ற அளவுக்கு அந்த வார்த்தையை அமைந்திருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மெய் சிலிர்க்கின்ற அளவுக்கு அந்த வார்த்தை அமைந்து விட்டது. சராசரி ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே ஆனால் ஒரு பெரிய நபிமாருடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளையும் அல்ல, அது மிகப்பெரிய ஞானிகளுடைய குடும்பத்தில் பிறந்த பெண்ணும் அல்ல. சராசரி ஒரு கொடுங்கோல் அரசனுடைய மகள். அவர் கொடுங்கோல் அரசனுடைய மகள். வரலாற்றில் இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி சாரா அம்மா அவர்களை அழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாட்டை கடக்கிறார்கள். தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டு விட்டார்கள். சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட அவர்கள் ஒரு நாட்டை கடக்கிறார்கள். கடக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கின்ற மண் போக்கிரி, அவன் ஒரு அழகான பெண்களை கண்டாலும் விடமாட்டான். அவனுடைய பட்டாளங்களில் யார் கண்ணில் பட்டாலும் உடனே அரசனுக்கு வந்து சொல்லி விடுவார்கள். உடனே அந்த பெண்ணை என் இரவு ராணியாக கொண்டு வந்து சேர்த்துடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருவான்.
அப்படித்தான் அழகான சாரா அம்மா அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். அரசனுடைய கண்ணிலே பட்டு விட்டது. உடனே உத்தரவு போட்டான், சாரா அம்மையை அழைத்துக் கொண்டு வருவதற்காக வேண்டி அங்கிருந்து தூதர்கள் வந்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓமா அல்லா இருக்கிறான் போ என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். சாரா அம்மா அந்தப்புறத்தில் கொண்டு வந்து விடப்பட்டார்கள். தனிமையான அறையிலே அவர்களை தொடுவதற்காக நெருங்குகின்ற வேளையில் அப்படி அவனுடைய கை சூகையாக போய்விட்டது, தொட முடியவில்லை. அம்மா என்னை மன்னித்துக்கள், நான் உன்னை நீ நல்ல பெண் என்று எனக்கு தெரியாமல் நான் இப்படியெல்லாம் தீண்ட ஆரம்பித்து விட்டேன், என்னை நீ மன்னித்துக்கள், இனிமேல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான். உடனே அந்த அம்மா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கை இவனுக்கு சுகமாகிறது. சுகமானவுடன் தீண்டவும் மீண்டும் அந்த தீயவன் தீண்ட ஆரம்பிக்கிறான். மீண்டும் கை சூகையானது, மீண்டும் கெஞ்சுகிறான், மீண்டும் அவர்கள் மன்னிக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் மூன்றாவதும் தீண்ட ஆரம்பிக்கிறான். மூன்றாவது தடவையும் மன்னிப்பு கேட்கிறான். மூன்றாவது தடவையும் அவர்கள் மன்னித்தார்கள். இனிமேல் இந்த பெண்ணை தொட முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அவன் கத்துகிறான், டே பெண்ணை கொண்டு சொன்னால் பேயை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்பதாக கத்தினான், கதவை திறங்களடா என்பதாக கத்தினான். அப்படி அவன் சொன்னாலும் கூட அந்த அம்மாவிடத்தில் என்னை நீ மன்னித்துக்கொள், உனக்கு என்னுடைய மகளை நான் அடிமையாக்கி தருகிறேன், என்னுடைய மகளை அடிமையாக்கி தருகிறேன் என்று மகளை அடிமையாக்கி கொடுக்கிறான். அந்த மகள் தான் ஹாஜரா. கொடுங்கோல் மன்னனுடைய மகளாக வாழ்ந்த அந்த ஹாஜரா அம்மா அவர்கள் அல்லாஹ் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக எப்படி ஆனார்கள், எப்பொழுது ஆனார்கள் என்பது மிகப்பெரிய அதிசயமான புரிசாக இருக்கிறது. பாரம்பரியமாக ஞானத்திலையும் குடும்பத்திலையும் ஊறியவர்கள் அல்ல, சராசரி ஒரு மோசமான மனிதனுடைய மகளாக இருந்த அவர்கள் சாரா அம்மா அவர்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். சாரா அம்மா அவர்கள் தான் தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி தன்னுடைய கணவனுக்கு இரண்டாவது மனைவியாக மனம் முடித்து வைத்தார்கள். அந்த சாரா அம்மா அவர்களுக்கு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த மனைவியை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா விட சொன்னார். இங்கே சிலர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், சக்களத்தி சண்டை அதனால் அல்லாஹ் கொண்டு போய் காட்டுல விட சொன்னான் என்பதாக தவறாக புரிகிறார்கள். நபிமாருடைய வரலாற்று ஒவ்வொன்றிலேயுமே தவறாக புரியப்பட்ட சில செய்திகள் அடங்கி இருக்கின்றன. அவைகளெல்லாம் நாம் தெளிவாக வழங்க வேண்டும். இது சக்களத்தி சண்டை அல்ல, இது அல்லாஹுக்கும் நபிக்கும் ஏற்பட்ட அந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தியாகத்திற்காக வேண்டி கொண்டு போய் விட்டார்களே தவிர வேறு இந்த சக்களத்தி சண்டையினால் விட்டார்கள் என்பதாக யாரும் எண்ணக்கூடாது. அல்லாஹ் சோதிக்கிறான். தண்ணீர் இல்லாத காட்டிலே விட்டு வருவீர்களா என்று கேட்கிறார். நான் விட்டு வருகிறேன் என்று சொல்வார்கள். அதை போன்றே விட்டு வரப்பட்டது. அந்த அம்மாவும் இது அல்லாஹ்வுடைய உத்தரவா இருந்தால் நீங்கள் சென்று வாருங்கள், எங்களுக்கு ஒரு பொழுது ஏற்படாது என்பதாக அவர்கள் தைரியமாக அந்த காட்டிலே, தனிமையான காட்டிலே இருக்க ஒப்புக்கொண்டார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இஷா தொழுகைக்காக நாம் வருகின்ற பொழுது நம்முடைய குழந்தை சொல்லும், பேர குழந்தை சொல்லும், அப்பா போகாதீங்க பயமா இருக்குது என்று சொல்லும், போகாதீங்க பயமா இருக்கு என்று சொல்லும். முன்னாலும் வீடு, பின்னாலும் வீடு, மேலையும் வீடு, கீழையும் வீடு. அப்பா போகாதீங்க பயமா இருக்குன்னு சொன்னோன்னே நாம் அப்படியே செருப்பை உள்ளே போட்டுவிட்டு இஷாவை உள்ளே தொழுதெல்லாம் இந்த முடிவுக்கு வந்துவிடுகிறோம். சதாசரி நம் வீட்டிலேயே சுற்றி இருக்கிற வீட்டிலேயே ஒரு பெண்ணும் குழந்தைகளும் இப்படி பயப்படுகிறது என்றால் தனிமையான வராந்திரத்திலே விடப்பட்ட அந்த பெண் எவ்வளவு பயந்திருக்க வேண்டும், எவ்வளவு பயப்பட வேண்டும். திரும்ப மனிதர்கள் வருவார்களா, அந்த பாலைவனத்திலே மனிதர்கள் வருவார்களா, செத்து அப்படியே அழுகி அப்படியே காய்ந்து போய்த்தான் போக வேண்டும். மனிதர்கள் அந்த பக்கத்தில் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட சஹாரா பாலைவனத்தின் ஒரு பகுதி, தண்ணீர் இல்லாத காடு என்று உலக ஆரம்பத்தில் இருந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற அந்த பகுதியிலே கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறார்கள். எவ்வளவு துணிச்சல் இருக்குமானால், எவ்வளவு அல்லாஹ் மேல பக்தி இருக்குமானால், எவ்வளவு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குமானால் எங்களுடைய இறைவன் எங்களை வீணடிக்க மாட்டான், போய் வாருங்கள் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஜிஹாத், அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அடுத்து அவன் கேட்டான், சரி குடும்பத்தை விட்டு வந்தீர், சரி போகட்டும், உன் பிள்ளையை நீ உன் கையினால் அறுப்பியா என்று கூட அல்லாஹ் கேட்டு பார்த்தான். அதற்கும் அவர்கள் சம்மதித்து அதற்கும் அவர்கள் தியாகம் செய்ய முனைந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வே வாய் குளிர பாராட்டுவான், அல்லாஹ்வே பாராட்டுவான். இஸ்பித்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹீமை பல வகையில் நாம் போட்டு பார்த்தோம், எல்லாவற்றிலையும் அவர் முழுமை அடைந்து விட்டார். எத்தனையோ வகையை நாம் சோதித்து பார்த்தோம், எல்லாவற்றிலையுமே அவர் வெற்றி கொண்டு விட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்ற அற்புதமான ஒன்று. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம் நமக்கு வந்திருக்க வேண்டும். அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது பல உத்தரவை செய்கிறான். அதில் ஒரு உத்தரவு, அவர்கள் 80 வயதான பொழுது ஹத்னா பண்ணுங்கள் என்று சொல்கிறான். 80 வயதான பொழுது ஹத்னா பண்ணுங்கள் என்று சொல்றான். தன்னுடைய கோடரியினால் வைத்துக் கொண்டு ஹத்னா செய்து கொண்டார். அல்லாஹ் சொன்ன உடனே அப்படி செய்து கொண்டார். 80 வயதில 80 வயதா நான் இப்படி இருக்கிறேன், இப்ப போய் புதுசா நான் இப்படி சொல்வது என்பதாக எல்லாம் அவர் கேட்கவில்லை. என்ன சொன்னானோ அதை அனைத்தையும் அப்படியே அவர் செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸ் அபூ ஹுரைரா புகாரிலையும் ஹதீஸில் புகாரிலையும் முஸ்லிம் ஷரீஃபிலையும் இடம்பெற்றிருக்கிறது. இஹ்ததன இப்ராஹிம் ஓஹோ இப்னு சமானுன சனா பில் கதுமி. கோடாரியை கொண்டு செய்து கொண்டார்.
சராசரி ஒரு சின்ன பழக்கத்தை நம்மால் விட சொல்கிறீர்களா? என்னங்க வீட்டுல வீடியோலாம் எடுக்கிறீங்க, இது நல்லா இருக்கணும். எங்க குடும்ப பாரம்பரியம் நீண்ட காலமா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீண்ட காலமா என்னமோ அத்தா பெத்த காலத்திலிருந்து எடுத்துட்ட மாதிரி நம்ம பேசுறோம். 2-3 வருஷம் நம்ம பழகிட்டாலே 2-3 வருஷம் பழகினதையே நம்மால் விட முடியவில்லை. ஆனால் 80 வருஷமாக இல்லாத ஒன்றை கத்ரா பண்ணுங்கள் என்று சொன்னவுடன் பண்ணினார்களே, அது அந்த தியாகம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்து பெறுகிறோம். நம்மை பார்த்து நாம் கேள்வி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்தோம்? மார்க்கத்திற்காக வேண்டும், அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திற்காக செய்திருப்போம், நம்முடைய வியாபாரத்திற்காக செய்திருப்போம், நம்முடைய தொழிலுக்காக செய்திருப்போம், நம்முடைய அரசியல் செல்வாக்காக செய்திருப்போம். ஆனால் நாம் நம்முடைய அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே அந்த கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாடம் நமக்கு அப்படி ஒரு கேள்வி நமக்கு விட்டு செல்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே இடத்து நாம் வருவோமேயானால் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் நேற்று பார்த்தோம். அவர்களிடத்திலே ஆற்றல், அல்லாஹு தஆலா இரும்பு மனிதர் என்று அவர்களை அறிவிக்கிறார். இரும்பு மனிதர், வலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவர்களுக்கு நாம் பாகாக ஆக்கி கொடுத்தோம். 34 வசனத்தில் சொல்கிறது, அன்இமல் சாதிகாத்தின் வகத்திர் ஃபிஸ்ஸர்ப், நீ அச்சிலே வார்த்து பெரிய பெரிய உருக்கு சட்டைகளாக மிருகம் தேக்ஷாக்களாக உருவாக்கு என்று நாம் அவர் கற்றுப்படுத்தோம் என்று சொல்லி அவர் ஒரு இரும்பு மனிதராக சொல்கிறார். ஆனால் இரும்பு மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர் எவ்வளவு பணிவுள்ளவராக இருந்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. நம்மளே ஒரு முரட்டு பேலா இருந்தான், முரட்டு பே, இவன் எங்க இறக்கத்தை பார்க்க முடியும் என்று சொல்லிவிடுவோம். கொஞ்சம் முரடனாக இருந்தால் அவனிடத்தில் இறக்கத்தை பார்க்க முடியாது. ஆனால் இரும்பு மனிதராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திலே ஒரு சந்தேக நிவர்த்தி, அவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்களிடத்திலே பரவி இருக்கிறது. ஆமாம், அவர்களுடைய நேரத்தை 2ஆக பிரித்துக் கொள்வார்கள். ஒன்று ஆட்சி அமைப்பதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு. அவர் உலகம் எல்லாம் கட்டி ஆண்டவர்கள் அல்லவா, அதனால் மதிய நேரம் வரை அரசாங்கத்திற்கு வேலைகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். மதியத்திற்கு பிறகு அவர்கள் இபாதத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். இபாதத் என்றால் அவர்கள் ஒரு தனி யாருமே வர முடியாத ஒரு சின்ன அறை ஒன்று கட்டி அதுக்குள்ளே அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். அவர்கள் அப்படியே சிந்தனை வைப்பட்டவர்களாக இபாதத்தில் அடைந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அரசாங்க வேலையை கவனிக்க மாட்டார்கள். இப்படி இருக்கின்ற வேளையில அந்த கதவு எப்பொழுதுமே அடைத்துத்தான் கிடக்கும். இபாதத்திற்காக வேண்டி அவர்கள் தங்கக்கூடிய அந்த தக்கா, அவர்கள் இபாதத் செய்யக்கூடிய அந்த ஹான்ஹா, அந்த இடம் இருக்கிறதே அடைத்துத்தான் கிடக்கும். அரசாங்க வேலையில் மட்டும் வெளியில் வருவார்கள். அரசாங்க வேலையை கவனித்துவிட்டு அதன் பிறகு இபாதத் செய்யும்போது உள்ளே நுழைந்துள்ளார்கள். இப்படி நுழைந்த நேரத்திலே திடீரென்று 2 பேர் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்த 2 பேரு, எங்களுடைய இருவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, அரசனை நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். எங்கள் இருவருக்கு மத்தியில் பிரச்சனை, நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். என்ன என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். ஒருத்தர் சொன்னார், எனக்கு 99 ஆடு, இவனுக்கு ஒரு ஆடு. 99 ஆடு உள்ளவன் இந்த ஒரு ஆட்டையும் கேட்கிறான், இது என்ன நியாயம் என்று ஒரு ஆட்டுக்காரர் வந்து சொல்கிறார். 99 ஆடு வைத்திருக்கிறார் ஒருவர், இன்னொருவர் ஒரு ஆடு. இந்த ஒரு ஆட்டுக்காரர் வந்து சொல்கிறார், 99 ஆடு வச்சுட்டு ஏன் ஒரு ஆட்டையும் அவன் கேட்க? உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீ அநியாயம் பண்றாய், இப்படிலாம் நீ செய்யக்கூடாது, இந்த மாதிரி பணம் படைத்தவங்க அநியாயம் பண்றதுனால உலகத்தில் நீதி இல்லாமல் போகுதுன்னு விரட்டி இப்படி சத்தம் போட்டு நான் கடுமையான தண்டனை தருவேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த 2 பேரும் வெளியில போயிடறாங்க. வெளியில போன பிறகுதான் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. கதவு பூட்டி இருக்கிறது, கதவு பூட்டப்பட்டிருக்கு, இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, எப்படி உள்ள வந்தாங்க? உள்ள வந்த இங்க நம்மிடத்தில் கேஸ் கொடுத்த பொழுது வாதி சொன்னார் என்றால் பிரதிவாதியத்தையும் நம்ம விசாரிக்கணும். பிரதிவாதத்தை விசாரிக்காமலேயே தீர்ப்பு சொல்லிட்டோமே, அப்போ நம்முடைய தீர்ப்புல நம்ம தவறு பண்ணிட்டோம். வாதி சொல்கிறார், அவர் 99 ஆடை என்கிட்ட வந்து ஏன் ஒரு ஆடையும் கேட்கிறார், ஏன் ஒரு ஆடையும் கேட்கிறாருன்னு சொன்னார். சொன்ன உடனே தீர்ப்பு செஞ்சாச்சு. அவன் கேட்கறியே, இவன் ஏன்பா கேட்கறான்னு அவன் கேட்கல. நீ நியாயமா என்று அவனிடத்துல கேட்காம உண்மைதானு அவன் கேட்கணும், கேட்காம தீர்ப்பு செஞ்சுட்டான். ஆஹா, இந்த தீர்ப்பு செய்தது தவறு, இதை சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தான் ஆள் அனுப்பியிருக்கிறான். ஏன்னா கதவு பூட்டியே இருக்கு, இபாதத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய கதவு பூட்டியே இருக்குது. எப்படி அந்த 2 பேர் வந்தாங்க, எப்படி 2 பேர் கேள்வி கேட்டாங்க, எப்படி போனாங்க, மாயமா போயிட்டாங்க. ஆக இது அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சோதனை. நான் வந்து உணர்ச்சி அரசன் வந்து எப்பொழுதுமே உணர்ச்சிக்கு இடமளிக்க கூடாது. அரசன் உணர்ச்சிக்கு இடமளிக்க கூடாது. எப்பொழுது நீதி வழங்குகின்ற பொழுது வாதியிடமும் விசாரிக்க வேண்டும்,
பிரதிவாதியிடம் விசாரிக்க வேண்டும், சாட்சியும் விசாரிக்க வேண்டும், அதன் பிறகுதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இதற்கு இடையிலே ஒன்றை மட்டும் கேட்டு நாம் தீர்ப்பு சொல்லிவிட்டோமே, நாம் தவறு செய்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதனைக்கு அனுப்பியிருக்கிறார். நான் தோற்றுவிட்டேன் என்று அவர்கள் உடனே கருதுகிறார்கள். உடனடியாக என்று சஜிதாவுடைய ஆயத்து வருகிறது. உடனே அவர்கள் சஜிதாவில் இருந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு, நான் அவசரத்துல புத்தி தடுமாறிட்டேன், விசாரிக்காமலே நான் தீர்ப்பு சொல்லிட்டேன், நீ சோதிக்கும் போது நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீ சோதனை நிச்சயமா இது மனிதன் அல்ல, மனிதனா இது வரல. மனிதனா வந்தா கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, கதவு பூட்டப்பட்ட கதவை யார் திறக்க முடியும்? எனவே இது நீ சோதித்த சோதனை, நான் ஃபெயில் ஆயிட்டேன், என்னை நீ மன்னிச்சுக்கோ. நான் தீர்ப்பு செய்யும் போது நியாயமாக நடக்கணும், நடக்கல. ஏன்னா நான் இபாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் பாய் வந்து தொலைச்சிட்டேன், அதனாலதான் நான் இப்படி டென்ஷன் ஆயிட்டேன். நான் நீ தீர்ப்பு சொல்றதுக்கான நேரத்தில் வந்திருந்தானா நான் ஒழுங்கா சொல்லியிருப்பேன். ஆனா இபாதத்து ஒன்ன நினைச்சு ஒன்ன உருகிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவன் வந்ததுனாலதான் நான் டென்ஷன் ஆகிட்டேன். உன்னை பற்றி நான் நினைக்கும் போது மற்றதுல கவனம் எடுக்க என்னால் முடியல. ரப்பில் ஆலமீனே என்னை நீ மன்னித்து விடுவா என்பதாக அவர்கள் செஞ்சாட்டுகிறார். இதுதான் நடந்தது. ஆனால் சில விரிவுரையாளர்கள் 99 மனைவி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததாகவும், பக்கத்து வீட்டுக்கார மனைவியும் நீ உன் மனைவி எனக்கு கொடுத்து விடு, நானும் அதை முடித்துக் கொள்கிறேன் என்று கேட்டதாகவும், அதை சோதிப்பதற்காண்டி அல்லாஹ் தஆலா இப்படி அனுப்புவதாகவும் ஒரு கதை ஒன்றை சொல்வார். இது வரலாற்று ரீதியிலேயும் முன்னால் உள்ள தஃசீர் பெரிய தஃசீர்களையும் இது அங்கீகரிக்கப்பட்ட சொல்லல்ல. உண்மை இதுதான். யா அல்லாஹ், இபாதத்திலே நான் வரும்பொழுது எனக்கு ஒன்றுமே புரிவதில்லை. இபாதத்துக்காக வேண்டி நான் தனியாக ஆகிவிட்டேன், ஆனால் மற்ற செய்திகளிலே நான் டென்ஷனாக ஆகிவிடுகிறேன். அதனால் தான் இந்த தவறான தீர்ப்பு நான் வழங்கிவிட்டேன். அப்பே என்னை மன்னித்துக் கொள் என்றுதான் அவர்கள் செஞ்சால் விழுந்தார்கள். தவிர ஆட்டுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் முடிச்சு போடுதல் என்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை இங்கே நாம் எண்ணி பார்க்கிறோம். இரும்பு மனிதர் தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் இளகிய மனம் படைத்தவராக, அல்லாஹ்விடத்தில் அவர் அப்படியே பஞ்சு போன்று உடனடியாக தவறை ஒப்புக்கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆற்றலை எண்ணி பார்க்கின்ற பொழுது என்னதான் இரும்பு மனம் படைத்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் இளகியவர்களாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் ஆராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூமின்களிடத்திலே நாம் இளகியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதை அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆளுமையை தந்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சின்ன தவறான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒன்று ரெண்டை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆளுமை, அவர்களிடத்திலே ஆளுமை இருந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அற்புதமான அறிவாற்றல் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா அதை திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நடந்த ஒரு சின்ன வாக்குவாதமாக அதை சொல்லி காட்டுவான். ஒரு கேஸ் ஒன்று வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இளவரசராக மண்டபத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கேஸ் ஒன்று வருகிறது. ஒரு வயல்காரன் என்னுடைய வயலை இவன் ஆட்டை விட்டு மேய்த்து விட்டான், வயல் பூராவுமே நஷ்டமாகிவிட்டது, இவன் ஆட்டு மந்தையை விட்டு என்னை மேய்த்து விட்டான், என் வயல் பூரா நஷ்டமாகிவிட்டது என்று கேஸ் கொடுக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யோசித்து பார்த்தார்கள். நஷ்டமாகிவிட்டது, எவ்வளவு வயலுடைய விலை, உன்னுடைய நெல் எவ்வளவு விளையும் என்று கணக்கு கேட்கிறார்கள். ஆட்டினுடைய விலை என்னவென்று பார்க்கிறார்கள். ரெண்டும் சரிக்கு சமமாக இருக்கிறது. சரி, நீ ஆட்டை கொடுத்து விட்டு போய்விடு என்று அவனை பார்த்து சொல்லிவிட்டார். ஏனென்றால் வயலிலே விளைகின்ற தானியம் அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமான விலை, ஆடு கொஞ்சம் மலிவான விலை. எனவே விலை போட்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு நஷ்டமளித்தது அந்த ஆடுகளை விற்றால் இந்த வயலுடைய தானியத்தை தான் வாங்க முடியும். அந்த அளவுக்கு சமமாக இருந்த காரணத்தினால் நீ ஆட்டை கொடுத்துட்டு போன்னு தீர்ப்பிச்சுட்டார். இளவரசராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எங்களது அருமை தந்தையே, நான் வேறு விதமாக யோசனை சொல்கிறேன் ஏற்றுக்கொள்கிறார். சொல்லப்பா என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், ஆட்டுக்காரனிடத்துல வயலை கொடுக்கணும், வயலை ஆட்டுக்காரன் வயலை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து அவன் அதை பயிரிட்டு திரும்பவும் விளைகிற அளவுக்கு அவன் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். ஆட்டை வயல்காரன் கொடுத்தான். அதுவரைக்கும் இவன் அதனுடைய பால்களையும் மற்றவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கட்டும். ஆட்டை வயல்காரனிடத்தில் கொடுத்தால் அவன் அதனுடைய பால்களை அனுபவித்துக் கொண்டிருக்கட்டும். வயலை ஆட்டுக்காரனிடத்தில் கொடுத்து நீ திரும்பவும் விதைத்து அந்த அளவுக்கு விளையிற அளவுக்கு வளர்த்து கொடுத்துரு, விளையிற அளவுக்கு வளர்த்துட்டு ஆட்டை வாங்கிடும். இப்படி தீர்ப்பு செய்யலாமே என்று சொன்ன பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொன்ன தீர்ப்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அதை நாம் விளக்கமாக்கி கொடுத்தோம். அல்லாஹ் சொல்கிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நேர்மையான தீர்ப்பை கண்டார். முதல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தீர்ப்பு பிரகாரம் ஆட்டுக்காரன் எல்லாத்தையுமே இழந்துட்டு போயிடறான்.
ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து தீர்ப்பு பிரகாரம் யாருக்கு இழப்பு இல்லை. ஆட்டுக்காரன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வயலை வளர்த்து கையில கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு வரலாம் என்பதாக தீர்ப்பு. சுலைமான் அற்புதமான இந்த வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்காவது ஏதாவது பாட விளங்கலன்னா இந்த சுலைமான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் விளக்கத்தை தருவான். இது மேன்மக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதை போன்ற இன்னொரு வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற வரலாறு புகாரிலையும் முஸ்லிம் ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிற்றரசராக இருக்கின்ற வேளையிலே ஒரு 2 பெண்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு விறகு பொறுக்க போனார்கள். விறகு பொறுக்கிட்டு வந்து பார்த்தா ஒரு குழந்தையை காணோம். ஓனாய் தின்னுட்டு போச்சு. 2 குழந்தைகளையும் படுக்க வைத்து விட்டு விறகு பொறுக்க போனார்கள். வந்து பார்த்தால் ஒரு குழந்தையை காணோம். குழந்தையை ஓனாய் தின்று விட்டு போயிட்டது. எந்த குழந்தை ஓனாய் தின்று போயிட்டு ஒவ்வொருத்தையும் சொல்றான், என் பிள்ளைதான், என் பிள்ளை, என் ஓன் பிள்ளைத்தான் தின்றுச்சு, என் பிள்ளையை கொடுத்துரு, உன் பிள்ளையைத்தான் தின்று விட்டது, என் பிள்ளையை கொடுத்து விடு என்று 2 பேரும் சொல்றாங்க. 2 பேரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, பெரியவங்களுக்கு தான் தீர்ப்பு செய்யணும், பெரிய பொம்பளை நீ குழந்தை எடுத்துக்கோமான்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெரிய பொண்ணை பார்த்து நீ குழந்தை எடுத்துக்கொள்ள தீர்ப்பு சொல்லிட்டார். அதன் பிறகு சிற்றரசராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எனது அருமை தந்தை, இதில் வேறு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? குழந்தையை கொண்டாந்து வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து சொல்லு, கத்தியை கொண்டாங்க. கத்தி எடுத்து வெட்டுறதுக்காக கையை வாங்குறாங்க. கையை ஓங்குற நேரத்துல அந்த சின்ன பொம்பளை சொல்றா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும், புள்ளை அவட்ட கொடுத்துரு, அது அவ புள்ளதான், நீ அவட்ட கொடுத்துரு என்பதாக கத்துறான். பெரியவ பேசாம இருக்கிறா, சின்னவ கத்துறா, அல்லாஹ் உன்னை ரஹ்மத் செய்யட்டும், அந்த புள்ள அவ புள்ளதான், அவட்ட கொடுத்துரு சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளையை சின்னவளுக்கு கொடுத்தாள். துடிக்குது. தான் ஆடாவிட்டம் தன் தசையாடும் என்று சொல்வார்களே, அடுத்தவள்கிட்டையாவது போயிட்டு என் உள்ள ஜீவனாக இருக்கட்டும் என்ற அந்த மனப்பான்மை அவளுக்கு வந்தது. எனவே அவளுடைய நான் வெட்டுகிறேன் என்று சொன்னவுடன் எவளுக்கு துடிக்கிறது என்று பார்த்தேன், சின்னவளுக்கு தான் அது துடித்தது. எனவே அது அவளுக்குள்ள குழந்தை என்று தீர்ப்பளித்தார்கள். இந்த வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற ஞானங்களை கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தாய் 8 அடி பாய்ந்தால் புலி குட்டி 16 அடி பாயும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோன்று சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆளுமையை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளுமை சிறந்ததாக இருந்தது என்றால் ஆன்மீக ரீதியிலும் அப்படி இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பறவைகள் சேர்ந்து திக்ர் செய்யும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு அற்புதம் என்றால் பறவைகள் சேர்ந்து திக்ர் செய்யும். அவர்கள் திக்ர் செய்யும் பொழுது அவருடைய ஜோஷை உண்டாக்குவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பறவைகள் சேர்ந்து பாடும். மலைகளும் எதிரொலிக்கும். மலைகளும் பறவைகளும் சேர்ந்து பாடும் பொழுது அப்படியே ரம்மியமர்களாக அவர்கள் அல்லாஹ்வுடைய காதலில் ஈடுபட்டவர்களாக கூட கொஞ்சம் அவர்கள் திக்ர் செய்வார்கள். வஸஹர்னா மா தாவூதல் ஜிபால் யுஸப்பிஹுன வத்தைர் 21-79 வசனத்திலே சொல்லி காட்டுவான். பறவை அவர்களுக்கு திக்ர் செய்யும் என்று சொல்லி காட்டுவான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கோ பறவைகள் சேவகம் செய்திருக்கின்றன. பறவைகள் திக்ர் செய்வது மட்டும்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த பிள்ளையாகி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பறவைகள் சேவகம் செய்திருக்கின்றன. ஹுத்ஹுத் என்ற பறவை தபால் கொண்டு போடுகின்ற சேவையை செய்திருக்கிறது. தொழுகைக்கு தண்ணீர் காட்டி கொடுக்கின்ற சேவையை செய்திருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை சரியான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நடந்த ஒரு சின்ன சந்தேக நிவர்த்தியை நாம் இங்கே நினைவு காட்ட வேண்டும். அந்த ஹுத்ஹுத் பறவைதான் தூது வந்து சொல்லுகிறது. பக்கத்தில் ஒரு நாடு சபா என்ற நாட்டுக்கு பெயர். அங்கு ஒரு இளவரசி ஆட்சி செய்கின்றாள். நல்ல நீதமாக செய்கின்றாள். அவள் ரொம்ப அற்புதமாக ஆட்சி நடத்துகிறாள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் மோசம், அவள் சூரியனை வணங்கக்கூடியவளாக இருக்கிறாள். இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தூதாக வந்து கொடுத்து விட்டது. செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹுத்ஹுத் என்ற பறவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த பெண்ணை வரவழைக்கிறார். அது நீண்ட நெடிய வரலாறு, குர்ஆன் சொல்கிற வரலாறு. பெண்ணை வரவழைக்கிறார். வரவழைக்கும் பொழுதே அந்த பெண் இருக்கின்ற தெய்வ கொள்கை பாத்திலானது, அல்லாஹ்தான் உண்மையானவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காண்டி காலன் நீரை நீர் என்று ஏமாந்து விடாதே, பொய்மையை உண்மை என்று நீ ஏமாந்து விடாதே என்று அறிவான புத்திசாலித்தனமான அந்த பெண்ணுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக வேண்டி செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 காரியம் பண்ணுகிறார். சிம்பாலிக்காக 2 காரியம் பண்ணுகிறார். அதாவது அறிவான பெண் புரிந்து கொள்வாள். எனவே நீ பொய்யை மெய்யென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் பெண்ணே என்று காட்டுவதற்காக 2 காரியம். 1வது காரியம், அவர்கள் வருவதற்கு முன்னாலே அவருடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து விட்டார். சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார் அவர்கள் வருவதற்கு முன்னாலே. 2வதாக அங்கு ஒரு பளிங்கு மண்டபம் வந்து கட்டுகிறார். பளிங்கு மண்டபம் அக்காலத்தினுடைய, இந்த காலத்தில் இப்படி இருக்கிறதா, அந்த காலத்தில் இதைவிட அற்புதமாக செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? பளிங்கு மண்டபம். ஆனால் தண்ணீர் கிடப்பதை போன்று பார்ப்பவர் நினைத்துக் கொள்வார். வருபவர் தண்ணீர் கிடப்பதை போன்று நினைத்துக் கொள்வார். அவ்வளவு யதார்த்தமாக தத்ரூபமாக, அது கண்ணாடினால் செய்யப்பட்டது என்றெல்லாம் எண்ணாமல் தத்ரூபமாக அந்த மண்டபத்தை அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அப்பொழுது
முதலாக சிம்மாசனத்தை காட்டப்படுகிறது. இது உன்னுடைய சிம்மாசனமா? ஆம், இது என்னுடைய சிம்மாசனம் தான். புரிந்து கொண்டார்கள். அடித்த அடி முதல் அடி. நம் தப்பு, நாம் இருக்கின்ற கொள்கைதான் நியாயமானது என்று எண்ணினோம். இல்லை, அதைவிடவும் வல்லவன் உலகத்தில் இருக்கிறான், அதைவிடவும் வல்லமை ஒரு இடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக இந்த சுலைமான் சொல்கிற இறைவன் தான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும். ஏனென்றால் நான் வருவதற்கு முன்னால், மனித அறிவுள்ள ஒரு பெண் நடந்து வருவதற்கு முன்னால் அவளுடைய அறிவற்ற ஒரு சிம்மாசனம் அவளுக்கு முன்னால் வந்து இருக்கிறது என்றால், அறிவுள்ள மனிதன் நடந்து வருவதற்கு முன்னால் அறிவற்ற சிம்மாசனம் அவளுக்கு முன்னால் வந்து இருக்கிறது என்றால், நடமாடாத சிம்மாசனம் முன்னால் வந்திருக்கிறது என்றால், ஆற்றல் உண்மையிலேயே பெரு ஆற்றல் உடைத்தவர்தான் இவருடைய தெய்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, நீ மெதுவாக உள்ள நுழைஞ்சி அரண்மனைக்கு வா என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அப்படியே தன்னுடைய காலை மேலே தூக்குகிறார். தண்ணீர் கிடக்கிறது என்று எண்ணி ஏமாறந்து அவர்கள் காலை தூக்குகிறார்கள். அல்லாஹ் அதை சொல்கிறான் 27:44 கீழலாக அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உதுஹிலி சர்ஹ, மாளிகையை நுழைந்து வா என்று சொல்லப்பட்டது. அந்த காட்சி அவர்கள் பார்த்த பொழுது ஹசிப்துஹு லுஜ்ஜத்தன், அது கடல் என்று நினைத்துக் கொண்டு காலை அப்படியே தூக்குகிறார்கள். காலை தூக்கிய பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது, ஆகா இப்பொழுது நாம் ஏமாந்து விட்டோம், நாம் பொய்மையில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக காட்டிவிட்டார். கரண்டை காலுக்கு மேலாக அவள் தன்னுடைய ஆடை உயர்த்தி விட்டாள் என்று அங்கே சொல்லி காட்டி உடனே அவர்கள் உண்மையை உணர்கிறார்கள். ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி வ அஸ்லம்து மா சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரெண்டு காட்சி பார்த்த உடனேயே அதற்கு மேல் அவர்களுக்கு விளக்கவில்லை, அல்லாஹ் பெற்றுள்ள தௌஹீத் எல்லாம் எடுத்து காட்டவில்லை. ரெண்டு ஆற்றலை காட்டியுடன் புத்திசாலித்தனமான பெண் புரிந்து கொள்கிறார்கள். ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் எனக்கு இதுவரைக்கும் நான் ஏன் பண்ணிட்டேன், சுலைமானுடன் நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன், இல்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரையெல்லாம் படைத்து ரட்சிக்கின்ற அல்லாஹ்வுக்கு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று உடனடியாக அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். அவர்களை ஈமான் கொள்ள செய்வதற்காக வேண்டி உள்ள நடவடிக்கை. ஆனால் இதை கொச்சைப்படுத்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பெண்ணு மேல ஒரு ஆசை இருந்ததாகவும், அந்த பெண்ணு கால் கழுதக்கால் மாதிரி யாரோ சொன்னதாகவும், கழுதக்காலா இல்லை உண்மையான காலா என்று சோதிப்பதற்காக வேண்டி காலை தூக்குறதுக்காக வேண்டி இப்படி ஒரு சூழ்ச்சி செய்ததாகவும், அநியாயமாக நபிமார்களுடைய புனிதத்தன்மையை தெரியாமல் இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடியவர்களும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக சத்தியமாக இது சிம்பாலிக்காக செய்யப்பட்ட செய்தி. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தான் உண்மையான ஆற்றல் படைத்தவன், நீ நம்பி இருக்கிறது பொய், நீ தண்ணீர் என்று பொய்யாக எண்ணுகிறாய், அது தண்ணீர் அல்ல, அது வெறுமனே கண்ணாடி, கண்ணாடியை தண்ணீர் என்று எண்ணி ஏமாந்த பெண்ணே, நீ உண்மையான இறைவன்பால் வா என்பதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக அல்லாஹ் சொல்வானே, உதூஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, நீ அல்லாஹ்வின்பால் அழைக்கும் பொழுது தந்திரமாக முதல்ல அழ, இரண்டாவதா மௌஇதத்துல் ஹஸனா, உபதேசம் எல்லாம் இரண்டாம் பட்சம் தான். முதல்ல எப்படியாவது ஆள தந்திரமந்திரமாக நீ அல்லாஹ்வின்பால் அழை என்று சொல்லுகின்ற அந்த உத்தரவு கட்டுப்பட்டுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இதில் சத்தியமாக அவர்களுக்கு இது மாதிரி உள்ள எண்ணம் இருக்குமானால் அவர்களை அல்லாஹ் நபியாகவே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான். யார் சாதாரண வலியில்லா என்றாலேயே இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆண்டவர்கள் தான் வலியில்லாவாக மாறுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வினால் ரசூலாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எவ்வளவு அடக்கி ஆண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த விதமான வார்த்தைகள் எல்லாம் மிக அசிங்கப்படுத்தக்கூடியவைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியே நீங்கள் நபிமார்கள் ஒவ்வொன்றாக எண்ணிப்பாருங்கள். நபி சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு தெரிந்த செய்திதான். அநியாயத்தை தட்டி கேட்பதில் துணிவு, அநியாயத்தை தட்டி கேட்பதிலே துணிவு வேண்டும். இந்த துணிவுக்கு சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுத்துக்காட்டு. அநியாயத்தை தட்டி கேட்பதில் அவர்கள் துணிவு. ஃபிரௌன் அந்த மன்னனிடத்தில் மக்கள் பேசுவதற்கே பயப்படுவார்கள். ஏனென்றால் அவனை கடவுளாக எண்ணிய காரணத்தினார், பெரும் கடவுள் என்று எண்ணிய காரணத்தினார் பேசுவதற்கே பயப்படுவார்கள். அவனிடத்தில் துணிச்சலாக சென்று அவர்கள் தாழ்ந்த குலத்தோருக்காக வேண்டி வக்காலத்து வாங்கிக் கொண்டு 6 லட்சம் மக்களையும் அவரிடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளும் தடாலடி முயற்சிகள் தான். மிகப்பெரிய அளவிற்கு துணிச்சலோடு அந்த மன்னிடத்தில் அவர்கள் போராடி 6 லட்சம் மக்களையும் அவர்கள் காப்பாற்றிக் கொண்டு சென்றார்கள் என்பதை வரலாறு செய்து சொல்லுகின்ற செய்தி. அவர்களுடைய சின்ன வயதிலேயே அப்படிப்பட்ட தகவல் நடந்திருப்பதை குர்ஆன் சொல்லுகிறது. வீதியிலே சிறார்கள் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வலியவன் எளியவனை போட்டு அடிக்கிறான். வலியவன் எளியவனை போட்டு அடிக்கிறான். ஏனடா நியாயமாக அடிக்கிறாய் என்று ஒரு குத்து விட்டார்கள். உடனே பக்கவா அலைஹி அந்த மனிதன் இறந்து போய்விட்டான். அந்த வலியவன் இறந்து போய்விட்டான். நியாயத்திற்காக போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குத்து வேகமாக விழுந்து விட்டது. அநியாயமாக அநியாயத்தை காண்டவர்களால் தாங்க முடியவில்லை. அதன் காரணத்தினால் சற்று வேகமாக அவனை குத்தி அவனை கொலை செய்து விடுகிறார்கள் என்பதை வரலாற்றிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை போன்று நாம் பல தடவை பார்த்த செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஹுதர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னாடி நடந்த பல உரையாடல்களிலே 3லையும் ஏற்கனவே உடன்படிக்கை என்ன, எது நடந்தாலும் ஒன்னும் கேட்கக்கூடாது, கொலை நடந்தாலும் சரிதான் ஒன்னும் கேட்கக்கூடாது. முதல்லயே லா தஸல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதித லக மின்ஹு ذிக்ரா, லா தஸல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதித லக மின்ஹு ذிக்ரா, நானா சொல்லாத வரைக்கும் நீயா கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் தான் அவர்கள்
சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த நிபந்தனையும் மறந்து, ஒப்பந்தத்தையும் மறந்து, தவறு நடக்கும்போது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக உடனே அவர்கள் துடித்து எழுகிறார்கள் என்ற செய்தி அந்த துணிச்சலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 2 பெண்கள் தனியாக தண்ணீர் புகட்டாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ஆண்கள் தண்ணீர் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து இறக்கப்பட்ட அவர்கள், இது என்ன அநியாயமாக இருக்கிறது? பெண்களுக்கல்லவா முதலில் இடம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் இந்த தலைகளாக இருக்கிறது, ஆண்கள் பகலோடு தண்ணீர் வாய்ச்சி போகிறார்களே, இது என்ன நியாயம் என்று அவர்கள் கிளர்ந்து வந்த பொழுதுதான் ஒரு பெரிய பாறையை அகற்றி அங்கு தண்ணீர் கொடுத்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது நமக்கு சொல்லுகின்ற பாடம், துணிச்சல் இருக்க வேண்டும். ஒரு தீமையை தட்டி கேட்கின்ற பொழுது அதற்கு நாம் துணிச்சல் உள்ளவர்களாக ஆக வேண்டும். தீமையை தட்டி கேட்கின்ற பொழுது நாம் கோழையாக இருந்துவிடக் கூடாது என்ற ஒரு செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்றே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அவர்கள் ஒரு அதிசயத்திற்கு உரியவர், அற்புதத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் இருக்கிறார். அற்புதத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவருடைய பிறவியே ஒரு அதிசயம். நமக்கெல்லாம் தெரியும், ஆண் துணை இல்லாமல் அவருடைய தாயார் மரியம் இவர்களை பெற்றெடுக்கிறார். ஆண் துணை இல்லாமல் பெற்றெடுத்து அது அவர்கள் பிறவி அதிசயம். பிறவி அதிசயம் என்றால் வாழ்க்கை அதைவிட பெரிய அதிசயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்த அவர்கள் திரும்பவும் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இப்பொழுது வானத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 33 வயதிலே அவர்கள் மேலே சென்றவர்கள். இந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயமாக அப்படியே அவர்கள் 4வது வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகம் அழியும் காலத்திலே அவர்கள் அப்படியே திரும்பி வருவார்கள், வந்து திருமணம் முடிப்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக அவர்கள் வாழ்வார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு ஹதீஸ்களிலே தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது. ஆக அந்த ஒரு மனிதனுடைய வரலாற்றிலே கொஞ்ச நாள் மனித ரீதியிலே இருந்துவிட்டு திருப்பி அவர்கள் அப்படியே மேலே சென்றார்கள். ஒரு கிறிஸ்தவருக்கும் முஸ்லீம் கடையில் தகராறு. கிறிஸ்தவர் சொன்னார், எங்க நபி 4வது வானத்தில் இருக்கிறார், உங்க நபி மண்ணில் இருக்கிறார். எங்க நபி 4வது வானத்தில் இருக்கிறார், உங்க நபி மண்ணில் இருக்கிறார், யார் சிறந்தவர் என்று கேட்ட பொழுது இந்த முஸ்லீம் சொன்னாராம், அப்படி இல்ல, எங்க நபி அல்லாஹ்ட்ட பார்க்கணும்னு போய் உத்தரவு கேட்டாரு, சரி நல்லா அனுமதிச்சுதான் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. உங்க நபி உத்தரவு கேட்டாரு, நான் அனுமதி கிடைக்கல, அதனால இருக்கிறார், இன்னும் உத்தரவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இவர் சொன்னாராம். அதாவது மொட்டை கேள்விக்கு மொட்டை பதில் என்று சொன்னதை போன்று அவர் கேட்ட கேள்வி முரட்டுத்தனமான கேள்வி, அர்த்தமற்ற கேள்வி, அதுக்கு அர்த்தமற்ற பதிலை இவர் சொன்னார் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அந்த வகையிலே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிருந்தான். களிமண்ணை எடுத்து அவர்கள் அல்லாஹ்வுடைய பேரினால் இது பறவையாக என்று சொன்னால் அது பறவையாக ஆகிவிடும். அதே போன்று பிறவி குருடனை தன்னுடைய கையினால் தடவுவார்களேயானால் அது சுகமாகிவிடும். தொழுநோயாளியை அவர்கள் அப்படியே தடவுவார்களேயானால் குணமாகிவிடும். இன்னும் கபரில் இருக்கக்கூடியவனை அவர்கள் வா என்று கூப்பிட்டால் எழுந்து வந்து அவன் பேசிவிட்டு திரும்பவும் கபருக்கு செல்லக்கூடிய அதிசயங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றதாக வரலாற்றிலே எண்ணி பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாம் எண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய அற்புதம் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பண்பாடு துறவரம். துறவரம் என்றால் இஸ்லாத்தில் துறவரம் இல்லை, ஆனால் அந்த துறவரத்திலே ஓரளவு வெவிக்கால கொண்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கணுங்கிற துறவரம் கூட செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துறவரத்தின் மூலமாக நமக்கு தரக்கூடிய பாடமாகும். உலகம் என்பது நமக்கு தேவை, அதற்காண்டி உலகத்திலேயே நாம் ஒட்டிவிடக்கூடாது. பிள்ளைகள் நமக்கு தேவை, அதற்காண்டி பிள்ளைகளோடு ஒட்டிவிடக்கூடாது. சொத்து நமக்கு தேவை, சொத்தோடு நாம் ஒட்டிவிடக்கூடாது. கொஞ்சம் துறவரம் மனப்பான்மை வேண்டும் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு நினைப்பு காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருமையான அவர்களை அல்லாஹ் தஆலா இன்னக லஅலா குலுகின் அதீம், மிகப்பெரிய குணத்தில் இருக்கிறேன் என்பதாக சொல்வான். மற்ற நபிமார்கள் எல்லாம் வெவ்வேறு வகையிலே சிறப்பு கொடுக்கப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சிறப்பு மிகப்பெரிய மனித குணம். குணத்தில் மிகப்பெரிய குணத்தில் இருக்கிறீர்கள் என்ற அந்த பெருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் எல்லாம் தெரிவீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களிடத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் அந்த மனைவி திருமணம் முடிக்காமல், பெண்கள் திருமணம் முடிக்காமல் அந்த விதமான அந்த நபியை போன்ற ஒரு ஒப்பு அவரிடத்திலே இருப்பதை காண முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களிடத்திலே என்னவோ மாற்றங்கள் இதெல்லாம் நடந்தாலும் கூட அந்த கன்னிகாஸ்திரிகள் திருமணம் முடிக்காமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு பாதிப்பு அவரிடத்திலே இருப்பதை நாம் காணும். சேவை மனப்பான்மை அவரிடத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம். அந்த நபியோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது மாதிரி நம்முடைய நபி ஹுலுக் அலீம், எனவே நாமும் ஹுலுக் அலீமாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த நபிக்கு நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச்சிறந்த குணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தத்துவ இயலறிஞர் ராமகிருஷ்ண ராவ் என்பவர் சொல்லுவார், வாழ்முனையின் ஒரு சிறு அசைவு கூட இல்லாமல்
முகம்மதுவின் குண இயல்பே அவர் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைவதற்கு காரணமாக இருந்தது என்று கூறுகிறார். குணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம்தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம். அவர்கள் அரசனாக இருந்த பொழுதும் அவர்கள் பெருமை அடையவில்லை. அரசனாக முடிசூட்டிய பொழுதும் அந்த ஈச்சம்பாயில் தான் படுத்தார்கள். அதற்கு உமர் எல்லாம் வந்து கேட்பாங்க, என்னைய அரசு ஈச்சம்பாயினுடைய தழுப்பு உங்களுடைய பொன்னிற மேனியிலே அப்படியே பதிந்திருக்கிறதே, தாங்கள் யார சொல்லலாம் ஒரு நல்ல மெத்தையான விரிப்பை தேர்ந்தெடுக்க கூடாதா என்று கேட்கும் பொழுதெல்லாம் அரசனாக இருந்த பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனிதன் என்பதை மறந்துவிடவில்லை. இங்கிருந்து மேராஜுக்கு அழைத்து சென்ற பொழுதும் கூட, யாருமே அடையாத அந்த பெருமையை அடைந்த பொழுதும் கூட அல்லாஹ் அவர்களை அப்து என்றுதான் சொல்கிறான். அவர்களும் தன்னை அப்தாகத்தான் நினைத்துக் கொண்டு சென்றார். அவர்களும் அப்து என்றுதான் நினைத்து சென்றார்கள். மேராஜ் என்ற அந்த பெருமையை அடைந்த பொழுதும் அவர்கள் மனிதனாகத்தான் இருந்தார்கள். குர்ஆன் இறங்கிய போதும் அவர்கள் மனிதனாகத்தான், சாதாரண மனித ரீதியிலே தனக்கு ஏதோ பயம் நடந்ததை போன்று தன்னுடைய துணைவிடத்திலே வந்து சம்மிலுனி என்னை போற்றியது. சராசரி ஒரு மனித நிலையில் தான் அவர்கள் தன்னுடைய காரியங்களுக்கு ட்ரீட்மெண்ட், அதற்கு நிவர்த்தி செய்ய இருக்கிறார்கள் தவிர தன் ஒரு ஞானியாகிவிட்டோம் என்றல்ல. உதாரணத்திலே நாம் பார்ப்போமே, ஆனால் ஒரு ஞானியாயிட்டா சும்மா கொஞ்சம் கூடுதலா போயிட்டாலேயே நடவடிக்கை ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளே சொல்லுவோம், என்னது ஹசரத்து வாலி பசங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஹசரத்து வாலி பிள்ளையிடெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப என்ன சொல்றேன்னா, ஹசரத் ஆயிட்டா வாலி பிள்ளையிடம் பேசக்கூடாது, சின்ன பிள்ளையிடெல்லாம் பேசக்கூடாது. அப்ப என்னன்னா கொஞ்சம் பெருசாயிட்டா மற்றவங்க எல்லாம் சாதாரணமா உரையாடக்கூடாது. இது உலகத்தினுடைய நீதி. கொஞ்சம் ஞானம் கிடைச்சிட்டுன்னா முழிக்கிற முழிப்பு ஒரு மாதிரி ஆயிரும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே செல்லும் பொழுது லூசு எல்லாராலும் முடிவு செய்யப்பட்ட ஒரு பொம்பளை, லூசு பைத்தியம் பித்துக்குழி, அது வருது. வந்து யார சொல்லலாம், எனக்கு ஒரு தேவை, நீங்க என் கூட வரணும். கையை பிடிச்சுக்கிட்டே போறா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய தெருக்களிலே அந்த பொம்பளை கையை பிடிச்சிட்டு போக எல்லாரும் வேடிக்கை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த பெண் எங்கெல்லாம் கூப்பிடுகிறதோ, பைத்தியம் எங்க போகும், காரணத்தோடு போகுமா, எங்கதான் போகணும் ஒரு லட்சியத்தோடு போகுமா, அது இஷ்டத்துக்கு அலையுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக் கொண்டே அலைந்தது. அவ்வளவும் பின்னாலே சென்றார். அற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்திலே மிக்க குன்றானவர்கள். அவர்களுக்கு ஈடு இணையாக செல்லவே முடியாது. குழந்தைகள் என்றால் அவர்களுக்கு தனி பிரியம். பதிரு தொழுத உடனேயே வெளியே வருவார்கள். பிள்ளைகள் எல்லாம் தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்பார்கள். அந்த தண்ணீர் ஐஸ் மாதிரி இந்த பனிகாலத்தில் உறைந்திருக்கும். பெருமானாருடைய கையை முக்கினால் பரக்கத்து ஓடி விடுவதை போன்று பெருமானார் கையை முக்கி தரட்டும் என்பதற்காண்டி குழந்தைகள் எல்லாம் நிற்கின்ற பொழுது கையை முக்குவார்கள். கூட வந்த அனசரையில்லா சொல்றாங்க, ஐஸ் மாதிரி இல்லையா, எப்படி நீங்க இதுல முக்குறீங்க? அப்பதான் சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள்லாம் இந்த பனியில நிற்கும் பொழுது நான் முக்கினால் என்னப்பா என்று கேட்பாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் பனியில நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை முக்கி தண்ணியை நாம வாங்கிட்டு போவதற்காக அவர்களே பனி நிற்கும் போது நான் என்னுடைய கையிலே பனி போன்று இருக்கின்ற இந்த தண்ணியிலே முக்கினால் என்ன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற அந்த பாங்கு, அதை சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுதும் கூட அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, சராசரி ஒரு மனைவி பிரியும் கொண்டு மனைவியினுடைய நெஞ்சிலை தாயக்கூடிய நிலையில அந்த நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை நாம் பெறுகிறோம். இப்பொழுது ஒரு பெரிய மனிதர் சொன்னா அவங்க மனைவி பக்கத்தில் கூட விட மாட்டாங்க. ஒரு அரசியல் தலைவர் வச்சுக்கோங்களேன், அவருக்கு மூத்தாக போறான்னு சொன்னா உடனே அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சுத்திக்குவாங்க. குடும்பத்தை பக்கத்தில் கூட விட மாட்டாங்க. நம்ம உலகத்துல பாக்குறோம், பக்கத்தில் கூட வர மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாலே குடும்பத்துக்கு அவர் கடையில் உரப்பு அறுந்து போயிடும். ஏன்னா ஒரு பெரிய மனிதருக்கு நாங்க பெருசா செய்ய போறோம், நீங்க எல்லாம் விளையிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை தன்னுடைய மனைவியின் நெஞ்சிலே அந்த குடும்பத்தோடு ஒட்டி இருக்கின்ற அந்த அற்புதமான நிலையில் ரஃபீக்குல் அலாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான செய்திகள் எல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து என்று நாம் சொல்லிக் கொண்டு பெருமைப்படுகிறோமே, ஆனால் நிச்சயமாக நாம் அவர்களை போன்று நற்குணம் படைத்தவர்களாக அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமைந்திருக்கும் பொழுதுதான் நாம் சிறந்தவர்கள் என்ற பெயரை பெறுவோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதற்கெல்லாம் மேலாக அற்புதமான ஒருவரை பற்றி நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்று, நபிமார்களுடைய வரலாற்றிலே ஒரு அதிசயமான ஒரு வரலாறு. ஆமாம், லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு வரலாறு. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இன்று அதை ஓதி காட்டினார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மலக்குகள் வருகிறார்கள். மலக்குகள் ஒரு 4-5 மலக்குகள் வாலிபர்களாக வருகிறார்கள். அந்த ஊர் மக்களை சோதிப்பதற்காக. அந்த ஊர் மக்கள் ஹோமோசெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தவறான உணர்விலே இருக்கக்கூடியவர்கள். 4 வாலிபர்கள், 4 இளைஞர்கள், நல்ல அழகானவர்கள் நபியுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று
அந்த வீட்டிலே உள்ள அவருடைய துணைவி போய் சொல்லிட்டான். துணைவியே போய் சொல்லிடுறாங்க, 4 சரக்கு வந்திருக்கு, 4 சரக்கு வந்திருக்கு என்பதாக போய் சொல்லி விடுகிறார்கள். 4 பேரும் இளைஞர்கள், நல்ல ஆள் கொள்குள் இருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர்கள் மலக்குகள் மனித உருவிலே வந்திருக்கிறார்கள். லூத் நபிக்கு தெரியாது வந்தது மலக்கு என்பது. ஏதோ வாலிபர்கள் தன் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று அந்த விருந்தாளிகளை கௌரவிக்கிறார்கள். கௌரவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே செய்தி கேள்விப்பட்டு வெளியிலிருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்து லூத்து கதவை தரங்க என்பதாக கேட்கிறார்கள். எப்படி மோசமான நேரம் என்று எண்ணி பாருங்க. எப்படி இந்த படுவாவிலிருந்து என்னுடைய விருந்தாளிகளை நான் காப்பாற்றுவேன், விருந்தாளிகள் வந்தது விருந்தாளிகள், நான் விருந்தாளிகளை காப்பாற்றுவேன் என்று நினைத்த அவர்கள் 11:78 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் என்று ஓதி காட்டினாங்க. ஃபத்தகுல்லாஹ வலா தஹுஸூனி ஃபீ லைஃபி. எப்பா என் விருந்தாளிகளை நீங்க கவலைப்படுத்தாதீங்க, தயவு செய்து அல்லாஹ் பயந்துக்கங்க, விருந்தாளி என்னை கவலைப்படுத்தாதீங்க என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த படுவாவிகள் விடுவதாக தெரியவில்லை. நீ அதெல்லாம் சொல்லாத, கதவை துற என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றார்கள், யா கௌமி ஹவுலாய் பனாத்தி ஹுன்னா தஹல்லக். என் பிள்ளைய வேண்டா இருக்குதுப்பா, அதை வேண்டா கல்யாணம் முடிச்சுட்டு போங்கப்பா. இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்னுடைய விருந்தாளியை கௌரவப்படுத்தாது, அகௌரவப்படுத்தாது. என் மகளை வேண்டாம் நான் தர்றேன், கல்யாணம் முடிச்சுக்கோங்க, ஆனா என் விருந்தாளிக்கு கேவலத்தை உண்டாக்கிறார். ஒரு மனிதன் சொல்லுவானா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை? என் மகள் வேண்டாம் நான் திருமணம் முடித்து தருகிறேன், ஆனால் அவனுக்கு கடுப்பையில மோசமான பேல படுவாய்ப்பில போக்கிரிகள் தெரியும். போக்கிரின் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுல என் பிள்ளைய போய் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் என் விருந்தாளிக்கு கௌரவமா இருக்கு. என்ன அற்புதமான வழிகாட்டுதல்! உலகத்தில் இப்படியுமா மனிதர்கள் இருப்பார்கள்? நிச்சயமா வந்தவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள் அல்ல, தீவெட்டு தடியர்கள், தாதாக்கள், மோசமான பேசுங்க தெரியும். தெரிந்திருந்தாலும் என் விருந்தாளிக்கு கவலை வரக்கூடாது, கௌரவம். என் விருந்தாளி யாரும் கேவலப்படுத்திடக்கூடாது, என் விருந்தாளிக்கு குறை வந்துடக்கூடாது, விருந்தாளி யாரும் தப்பா நடந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி என் மகளை வேண்டாலும் ஆவுலாய் யா கௌமி ஹவுலாய் பனாத்தி உன்ன அத்துகரலக்கும், சுத்தமாக உங்களுக்கு நான் அவர்களை மனம் முடித்து தருகிறேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுங்களப்பா, ஆனால் என் விருந்தாளி விட்டு விடுங்களப்பா என்று சொல்கிறார்கள். என்றால் விருந்தாளிக்கு எவ்வளவு கௌரவத்தை கொடுத்திருக்கக்கூடிய நபிமார்கள். கணேசத்துக்குரிய பெருமக்களை, நபிமார்களுக்கு ஈடாக உலகத்தில் எவரும் வாழ்ந்துவிட முடியாது என்றாலும் கூட இது ஒரு அதிசயமான ஒரு நபியாக இருக்கிறது. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அந்த மக்களை அவர்கள் அந்த நகரத்தையே தலைகீழாக புரட்டி அனைவர்களையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான் என்பது வரலாறு சொல்கின்ற ஒரு செய்தி. விருந்தாளியை கௌரவப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பாக விருந்தாளிகளை மதித்திருக்கிறார்கள். வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் வந்தால் முதலாக அவர்களுக்கு மலஜல ஏற்பாடுகளை கொடுக்க வேண்டும், எங்கே இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். வீட்டிற்குள் முதலில் வந்தார்கள் என்றால் சிறுநீர் கழிக்கிறீர்களா, நீங்கள் உங்கள் தேவையை நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்களா, பாத்ரூம் போய்விடுகிறீர்களா, இதுதான் நம்முடைய முதல் கேள்வியாக இருக்க வேண்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியில் அவர்களை வாசல் வரை கொண்டு வந்து வழி அனுப்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். விருந்தாளியை கௌரவிப்பவன் ஈமானில் பரிபூர்ணமானவன் என்றெல்லாம் சொல்கின்ற அந்த செய்தியெல்லாம் அந்த விருந்தாளியின் கௌரவித்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலாக நாம் பாடம் பெற இருக்கிறோம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, திருக்குர்ஆனிலே ஏகப்பட்ட வரலாறுகள், ஒவ்வொருவருடைய சிறப்பு இயல்புகள், எண்ணற்ற வரலாறுகள் இருக்கின்றன. அதில் 1-2 இப்பொழுது தொட்டுக்கொள்வதற்காக நாம் எடுத்துக் கூறினோம். வல்ல அல்லாஹ் நபிமார்களுடைய சிறப்பு இயல்புகளை, நற்குணங்களை எடுத்தாளக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கியல் புரிவானாக. நபிமாருடைய வாழ்க்கையிலே குறை கண்டு கொண்டு அவர்களை விமர்சிக்கின்ற கீழ்த்தரமான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காதிருப்பானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறோம். வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.